ஒரு சொட்டு தண்ணீர் கூட எனக்கு கிடைக்காது என்று நீ வறண்டு விரக்தி அடைந்த அந்த நிலைமைய ஆண்டவர் மாற்றி உனக்கு நீரூற்றுகளை கொடுக்கிறார். நடக்க போகிற காரியம் என்ன? வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடம். அப்படியானால் இது என்ன இடம்? வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதை ஆண்டவர் இங்கே மையமிட்டு காட்டுகிறார். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடம் என்றால் சபிக்கப்பட்டு கிடந்த இடம், சாபம் நிறைந்த இடம். உன் வாழ்க்கையில சபிக்கப்பட்ட சூழ்நிலையில நீ இருந்து கொண்டதை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கொண்டிருந்த உன் வீட்டில, வலு சர்ப்பங்களால் வந்து போன நாச மோசங்களால் ஒன்று கூட, ஒரு அற்புதம் கூட நடக்காமல், ஒரு செழிப்பு கூட இல்லாமல், எல்லாம் வறட்சியாய், எல்லாம் 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 மோசம் போன நேரத்துல வெட்டாந்தரையும் வறண்ட நிலைகளையும் கொண்டு வந்த இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள், சபிக்கப்பட்ட இந்த நிலைமையை என் ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கிடைக்காமல் இருந்தது கிடைக்கும் என்பதை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜீவன் தரும் வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய வறண்ட நிலங்கள் நீரூற்றுகளாய் மாறுகிறது. உங்க வறண்டு போன வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறுகிறது. இந்த ஜீவன் தரும் வார்த்தையிலே ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த அந்த சபிக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் அந்த இடத்திலேயே, அந்த சபிக்கப்பட்ட இடத்தையே ஆண்டவர் செழிப்புள்ள இடமாய் மாற்றுகிறார். புல் முளைக்கும், கொருக்கு உண்டாகும், ஞானல் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இதை உண்டாக்குகிறவர் கர்த்தர், இதை செய்கிறவர் கர்த்தர். நீ யார் யாரையும் நம்பி போயிருந்திருக்கலாம், யார் யாரையும் நம்பி போயிருக்கலாம், எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கலாம், எத்தனையோ இடங்கள்ல நீ வேண்டுதல் வச்சிருக்கலாம். எங்கேயும் நடக்கலனா இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன். உன் வறண்ட நிலங்களை, வெட்டாந்தரையான நிலங்களை நான் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன், வறண்டதை நீரூற்றாய் மாற்றுவேன். வலு சர்ப்பம் தாபரித்து கிடந்த அந்த சபிக்கப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு செழிப்பை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ இனி அழ வேண்டாம், நீ இனி கண்ணீர் சிந்த வேண்டாம், இனி நீ வேதனையோடு இருக்க வேண்டாம். உன் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு பெயர் இயேசு. நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்க அப்படியே இயேசுவேன்னு கூப்பிட்டா உங்களுக்கு இறங்கி உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, உங்களுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்று செய்வார். ஏசாயா 43 அதிகாரம்